நிறைவேற்றப்பட்ட சட்டத்தை அமுல்படுத்துக என்கின்ற கோரிக்கையை வலியுறுத்தி மதுரை மாநகரில் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு வருகின்றிருக்கக்கூடிய பல்வேறு அரசியலமைப்புகளைச் சேர்ந்த நண்பர்களே, தலைவர்களே, திரளாக திரண்டிருக்கக்கூடிய இஸ்லாமிய பெருமக்களே, சகோதரிகளே, கண்டன ஆர்ப்பாட்டத்தை சிறப்பாக ஏற்பாடு செய்யக்கூடிய ஐக்கிய முஸ்லிம் முன்னேற்ற கழகத்துடைய நிர்வாகிகளே, உங்கள் அனைவருடைய மாலை நேர வணக்கத்தை உரித்தாக்குகின்றேன். இரண்டாவது சுதந்திர போருக்கு நாம் தயாரான சூழ்நிலையில் தான் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். 10 ஆண்டு காலம் மோடி அவர்கள் ஆட்சி பொறுப்புக்கு வந்த நாள் முதல் தொடர்ச்சியாக இஸ்லாமிய மக்களுக்கு எதிராக என்னென்ன தீங்குகளை விளைவிக்க முடியுமோ அத்தனையும் திட்டமிட்டு RSS 100 ஆண்டு கால கனவை நிறைவேற்றுகின்ற ஆட்சியாகத்தான் இந்த 10 ஆண்டு காலம் நிறைவேற்றியிருக்கிறார். நான் பத்திரிகை படிக்கக்கூடிய நடுநிலையாளர்களை கேட்டுக்கொள்ள விரும்புவதெல்லாம் விருப்பு வெறுப்புக்கு அப்பாற்பட்ட முறை நாம் சிந்திக்க வேண்டும். அவர்களுக்கு கண்ணை உறுத்தியது எது? காஷ்மீரிலே 370 அந்த 370 சிறப்பு சட்டத்தை ரத்து செய்ய வேண்டும். இது RSS சங்பரிவார் கூட்டத்துடைய நீண்ட நாள் கனவு. அடுத்து முத்தாலக், அடுத்து பாபர் மசூதியை இடிப்பது. இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் சகோதர சகோதரிகள் ஒன்று கொண்டிருக்கிறீர்கள். உங்களை நான் வரவேற்கிறேன், வாழ்த்துகிறேன். ஆனால் 370 கை வைக்கும் போது இந்தியாவே திரண்டிருக்க வேண்டும். பாபர் மசூதி இடிக்கப்பட்ட போது திரண்டிருக்க வேண்டும். முத்தாலாக் சட்டம் திரண்டிருக்கும் போது திரண்டிருக்கணும். அரிசியா வர்றான். அடுத்து என்ன? யானோ பிவி, அடுத்து கீழக்கரை பள்ளிவாசல், இப்படி வரிசையா வந்துகிட்டு இருந்தா இது பாசிஸ்ட் வேலை. இது ஹிட்லர் முசோலினி செய்த வேலையை மோடி செய்கிறார். இந்த நாட்டின் சுதந்திரத்துக்கு மோடி கூட்டம் பாடுபட்டதா? இன்றைக்கு தேசிய கொடி பறக்கிறது என்று சொன்னால் இஸ்லாமிய சகோதரர்கள் கண்டுபிடித்ததான் இந்தியாவின் தேசிய கொடி. சங்பரிவார் கூட்டத்திற்கும் சுதந்திரத்துக்கும் ஏதாவது சம்பந்தம் உண்டா? நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் படையை திரட்டி இந்தியாவிற்கு வந்து ஆங்கில ஏகாதிபத்தியத்தை விரட்டி அடிக்க வேண்டும் என்று சொன்ன நேரத்தில் இந்தியா முழுவதும் நேதாஜியின் படைக்கு சென்றார்கள். தெற்கு பகுதியிலே பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவர்கள் நேதாஜியின் படைக்கு ஆட்களை சேர்த்தார்கள். ஆனால் இன்றைக்கு சுதந்திரத்தை பற்றி பேசுகின்ற RSS மோடி கூட்டத்தை கேட்கிறேன். அன்னைக்கு சாவர்கருடைய அறிக்கை பத்திரிகையில் இருக்கு. நேதாஜியும் முத்துராமலிங்க தேவரும் திரட்டிய படைக்கு எதிராக நேதாஜி படையை வெள்ளைக்காரோடு சேர்ந்து விரட்டி அடிக்க வேண்டும், இந்தியாவுக்கு சுதந்திரம் தேவையில்லை என்று சொன்ன காட்டி கொடுத்த கூட்டம் மோடி கூட்டம், RSS கூட்டம். அந்த கூட்டம் நண்பர் சொன்னாரு அவுரங்கசீப் பத்தி, வரலாற்று பிழைகளை, வரலாற்றை திருடுகிறார்கள். இந்த நாட்டிலே கலவரத்தை உருவாக்க வேண்டும். இந்த நாட்டிலே அண்ணன் தம்பிகளாக சகோதர சகோதரர்களாக பழகக்கூடியவர்களை பிரிக்க வேண்டும், பிரித்தாள வேண்டும். 800 ஆண்டுகளுக்கு மேலாக இஸ்லாமியர்கள் இந்த நாட்டை ஆண்டார்கள். அவர்கள் நினைத்திருந்தால் இந்த நாடை இஸ்லாமிய நாடு என்று அறிவித்திருக்க முடியாதா? வெள்ளைக்காரன் இந்த நாட்டை ஆண்டான், இந்த நாட்டை கிறிஸ்துவ நாடு என்று அறிவித்திருக்க முடியாதா? ஆனால் இந்த நாட்டின் சுதந்திரத்திற்கு பாடுபடாத கூட்டம் மோடி கூட்டம். இந்த நாட்டிற்கு சுதந்திரம் தேவை என்று சொன்னவர்கள் மோடி கூட்டம்.
இந்தியாவிலேயே சாவார்கார் ஒருத்தர் தான் வெள்ளைக்காரன் மண்டியிட்டு 3 முறை மன்னிப்பு கடிதம் கொடுத்துவிட்டு வெள்ளைக்காரன் பிழைப்பூதியம் வாங்கி பிழைத்த ஒரு கேடுகட்ட கூட்டம் மோடி கூட்டம், பாஜக கூட்டம். நீங்க இந்த நாட்டில் சுதந்திரத்திற்காக போராடினவன் இஸ்லாமிய சகோதரன். நீங்க கதல் போட்டுக்கும் பாத்தீங்களா? இந்த கதலுக்கு காரணம் இஸ்லாமிய சகோதரி. மகாத்மா காந்தி கிட்ட இந்த கதரை கண்டுபிடித்தவன் இஸ்லாமிய சகோதரி. அவங்க எதுல குறைந்தவங்க? இந்த நாட்டில் சுதந்திரத்திற்காக போராடி இந்த நாட்டின் விடுதலைக்காக போராடிய இஸ்லாமிய சகோதரர்களை குடியுரிமை திருத்த சட்டம் அடுத்து கொண்டு வருகின்ற எவ்வளவு அகம்பாவதம் திமுரு 7 நாள்ல கொண்டு வர சொல்ற. இந்த நாடு என்பது இந்திய நாடு என்பது நாடே இல்லை. இது பல்வேறு மொழி நாகரிகம் கலாச்சாரம் கொண்ட வேற்றுமையில் ஒற்றுமை காணுகின்ற நாடுதான் இந்தியா. இந்தியா என்பது நாடு இல்லை, இது ஒரு தேசம் இல்லை, இது ஒரு அதாவது ஒரு கண்டம். நம்ம வேற்றுமை ஒற்றுமையா இருக்கான். நான் வேஷ்டி கட்டுறேன், மோடி என்ன கட்டுறாரு, நான் சோறு சாப்பிடுறேன், அவர் என்ன சாப்பிடுறாரு. ஆனா நீ நாட்டில் மதத்தின் பெயரால் ஜாதியின் பெயரால் மக்களை பிளவுபடுத்துகிற. அதோடு மட்டுமல்ல, பாபர் மசூதிய அநியாயமாக ஒரு வரலாற்று சின்னத்தை, அது இஸ்லாமியர்களுக்கு தொழுகை நடத்துகிற இடமா இருக்கலாம், பொதுவான மக்களுக்கு நம்மை போன்றவர்களுக்கு ஒரு வரலாற்று சின்னத்தை இடித்த கயவரு கூட்டம் மோடி கூட்டம் இல்லையா? 1992 டிசம்பர் 6க்கு முன் இந்தியா, 6க்கு பின் இந்தியா பிரிக்கணும். வரிசையா வர்ற அந்த என்ன தமிழ் மொழியை அழித்து நினைக்கிற, சமஸ்கிருதத்தை கொண்டு வர்ற, இந்திய திணிக்க பார்க்கிற, இப்படி வரிசையா இஸ்லாமிய மக்களுக்கு எதிராக தொடர்ச்சியாக நீ பண்ணிட்டு இருக்கிற. 2024 ஒரு இறுதி முடிவை மக்கள் இந்தியாவில் வழங்குவாங்க நம்புறோம். மோடிய வீட்டுக்கு அனுப்புற காலம் வெகு விரைவில் வந்துருச்சு நம்புறோம். தொடர்ந்து மோடி தான் அப்படின்னு நிலைமை வந்தால் இந்திய நாடு சிதறுண்டு போகும் என்பதை எச்சரிக்கையாக தெரிவித்து இஸ்லாமிய சகோதரர்களுக்காக என்றைக்கும் நாங்கள் துணை நிற்போம், மோடியை பாசிசத்தை விரட்டடிப்போம் என்று இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் சொல்லி வாய்ப்புக்கு நன்றி சொல்லி விடைபெறுகின்றேன். வணக்கம்.